அக்ஷய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்லேயும் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கணக்கு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் உட்கார்றதுக்கு சீட்டுனா நீ அந்தந்த நீதிமன்றம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அதுலேயும் சாதி கணக்கு வச்சுருக்கான். சாதி கணக்கு எடுக்கான். சாதி எதுவுமே கிடையாது, படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். அவர் கணக்கு எடுக்கையில் நீதிபதி ஜட்ஜியை எல்லாம் ஆணு பெண்ணு கோட்டார் கணக்கு எடுத்து நீதிமன்றம் கூடுதலாக இயங்கையில் எல்லாமே எடுத்து போட்டுருவார். படைக்கிறது ஒரே உயிர்ன்றார். ஆனால் இதில் நீதிமன்றத்திலேருந்தே கீழே வரைக்கும் எல்லாம் ஜாதி கணக்கு, ஜாதி எடுப்பு, ஜாதி அளப்பு, ஜாதி கிலோ கணக்கில் போட்டு நாசம் பண்ணி வச்சுட்டான். படைக்கிறத ஒரே உயிரிட்டார். அடி துவைச்சி எடுத்து போடுவோம்ட்டார். எல்லா அரசியல்வாதியை துவைச்சி தொங்க விட்டுவோம்ட்டார். கட்டட பில்டிங் இன்னும் நிப்பாட்டுத மாதிரி இல்லை அப்படின்ட்டார். ஆனால் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் இந்த பாயிண்டில் வச்சு எல்லாம் சிட்டி கிராமம் பூரா கணக்கு எடுப்பார். எடுக்கையில் உள்ளே தான் போவான். அந்தந்த ஆதார கார்டில் வீடு அளவுக்கு மாரி கட்டியிருந்தால் உள்ளே போயிடுவான். புரியுதா? அவர் தான் ஒரே வார்த்தை, விவசாயம் கொடுத்துருக்கேன், இருக்கிற இடம் ஆடை. இதை நான் டார்டாரை கட்டி இந்த பேப்பர் வச்சு விதைச்சி இல்லை வட்டி கொடுக்க வாரக்கடை கொடுக்குறதுக்கெல்லாம் நான் கொடுத்து பூமியை பாலாக்க நான் கொடுக்கலன்ட்டார். கணக்கு போட்டார். தாசில்தார், விஓ, கலெக்டர், பஞ்சாயத்து போர்ட்லாம் ஒரு வேளை விட மாட்டார். பிடி ஆஃபீஸரு, செடி ஆஃபீஸரு எல்லாம் உட்காந்து எம்எல்ஏ வச்சு கணக்கு வச்சு எல்லாம் அங்கங்கே விவசாய இடத்துல பூரா பில்டிங்காக போட்டு வச்சு கையெழுத்துக்களை போட்டு எல்லாம் தாசில்தார்லேருந்து கலெக்டர் வரைக்கும் வாங்கி தின்னு கொளுத்து மப்பேறி போய் கிடக்கு. புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதி அரசர் கணக்கு எடுத்தார். நீதி அரசர் இந்த கணக்கு தான் அவர் தான் பிடிக்கிற கணக்கு. ஆனால் ஒன்று கூட விட மாட்டார். ரோட்டு காட்டில் கடையை கட்ட, ரோட்டு காட்டில் டார்டார் அடிக்க நான் அப்படிலாம் கொடுக்கல அப்படின்ட்டார். பூரா எங்கே பார்த்தாலும் கெட்டட பில்டிங்கு மறித்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பஞ்சாயத்து போர்ட்டில் பார்க்கணும், தாசில்தார், விஓ, கலெக்டர் வரைக்கும் பார்க்கணும். எதுக்கு பில்டிங் போடுதான்? ஆதார கார்டில் அவன் ஒரே பட்டா போடு பவரை போடுன்னு அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கான். சென்னையில் டெல்லி வரைக்கும் முதலமைச்சராக உட்காந்துருக்கோம். பூரா நாற்காலி சேரில் உட்காந்து நாடி கட்ட போட்டு ஒத்தரவா துட்டு ஒட்டி அவன் குடும்பத்துக்கு உட்காந்து நாசம் பண்ணுதான். புரியுதா? துவைச்சி தொங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம் கொடி, சிவலிங்க கொடி பறக்கு எல்லாரும் சிக்கலில் மாட்டுவார். அதே மாதிரி கணக்கு கேட்டுக்கோ. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, அவன் வாரிசு பிள்ளைகள் அவன் கண்ணால் பார்க்கணும். 40 வயசில் போயிடும், 30 வயசில் போயிடும், 20 வயசில் கூட போயிடும். துடிக்க போகும். புரியுதா? அந்த பேப்பர் கோடிக்கணக்கான பேப்பர் மூலம் வேலை செய்தா. சென்னை மெட்ராஸில் நடிகர், நடிகை, அரசியல்வாதி இதெல்லாம் களை எடுப்பார். ஒன்று ஒன்றா போகும். நெஞ்ச ஒரு அமுக்குனோடனே போயிடுவான். அவன் வீட்டில் கண்ணீர் கூத்தலுமாக போய்கொண்டே இருக்கும். புரிஞ்சுக்கோடா. விளையாட்டுக்கு கணக்கு விடுதார் நினச்சியா? ஒழுங்காக போ. பேப்பரை வச்சு விளையாடுதான். பேப்பரை வச்சு பூமியை பாழாக்குதான். பேப்பரை வச்சு என்னென்ன அசிங்கம் பண்ணணுமோ அத்தனை அசிங்கம் பண்ணதான். இல்லை, உழைப்புக்கு உடம்புல கொடுத்துருக்காரு. ஒரு குடம் தண்ணி இறச்சி கூட இப்போ பொம்பளை வீட்டுக்குள்ளே பம்பை உள்ளே சொருகி உட்காந்து நாற்காலி சேரில் பொம்பளையை ஆட்டணுங்க. இவன் ஆம்பளை காகித பேப்பரை இங்கேருந்து அழைச்சிட்டு வந்து பம்பை சொறி வீட்டில் வைக்கான். இதெல்லாம் விளங்குமாடா? வேலை பார்க்காமல் பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பேகளா? 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உழைச்சி அதாவது சாப்பிட்டு அதாவது போய்கிட்டு இருந்துச்சு. 75 வருஷம் கொடியை தூக்கினான், சோழியை முடிச்சிட்டான். அம்புட்டு பேப்பரை விட்டு வீணை வாசிக்கான். சென்னை டு தமிழ்நாடு வரைக்கும் வீணை வாசிக்கான். கொடி, சிவலிங்கம் கொடி உலக நாடே பறக்கு. தாய் இந்தியா நாடு முழுவதும் பறக்கு. தமிழ்நாட்டிலையும் பறக்கு. நீதிமன்றம், அரசியல்வாதி இப்போ சிக்கல் பயங்கரமாக உண்டாகும். ஓடும், ஆடும், பாடும். அப்போ குறுக்க உள்ளே பிடிச்சி தூக்குவார். அப்போ தான் தூக்குவார். கடவுளால் தூக்க முடியும். முக்கால் சத்தியம்.